வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நாம தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்க போறோம். தமிழகத்துல இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துல, மே மாதத்துல தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். தேர்தல் மேக்ஸிமம் ஏப்ரல் மாதத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டே இருக்குது. நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் கூட வந்திருக்குது. தமிழகத்துல தற்பொழுது 4 முனை போட்டி இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக அண்ட் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியா இருக்குது. இன்னமும் கூட வந்துட்டு அலையன்ஸ் செட்டில்ட் ஆகாம இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. பாஜக, அதிமுக, பாமக 3வதா பாமக வந்து இணைந்து இருக்கிறாங்க. அண்ட் அமமுக அண்ட் ஓபிஎஸ் இவர்கள் எந்த பக்கம் போவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. காங்கிரஸ் வெர்சஸ் திமுக அப்படின்றது முட்டல் மோதலா மாறி திமுகவினுடைய ஜேர்னலிஸ்டே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க காங்கிரஸ் வேற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. ஆரம்பத்துல நாங்க கூட வந்து ஏதோ சீட் ஷேரிங்காக இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க பிளான் பியை செலக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் அவர்களினுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்குது. விஜய் அவரும் கூட வந்துட்டு காங்கிரஸினுடைய நிலைமை என்ன ஆனாதான் விஜயினுடைய நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்படியா இருக்குது. ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிறுவனம் அவர்கள் பீகார் எலெக்ஷன்லயே சில கணிப்புகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்கள் தமிழகத்தினுடைய சினாரியோ 3 விதமா சினாரியாவை பிரிச்சு இப்படி எல்லாம் நடந்தா இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரி அலைன்ஸ் இன்னும் செட்டில் ஆகாத சூழல்ல இந்த மாதிரியான அலையன்ஸ் அமைந்ததுன்னா இந்த மாதிரியான நிலைமை ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயில்டா பேசலாம். முதலாவது சினாரியோன்னு பார்த்தோம்னா திமுக பிளஸ் இந்திய அலையன்ஸ் பார்த்தோம்னா 39% வாக்குகளையும், அதிமுக பிளஸ் என்டிஏன்னு பார்த்தோம்னா 27% வாக்குகளையும், டிவிகே 14% வாக்குகளையும், மற்றவர்கள் 9% வாக்குகளையும் பெறுவார்கள். முடிவு செய்யாத கேட்டகரியில ஒரு 11% பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சினாரியோ 2 அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்தார்கள் அப்படின்னா 35% வாக்குகளையும், திமுக 27% வாக்குகளையும், அதிமுக 11%, பிஜேபி 8%, மற்றவர்கள் 7%, முடிவு செய்யாதது 12% சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 11% போட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன கணக்குல போட்டாங்கன்றது நமக்கு தெரியல. அடுத்தது 3வது சினாரியோன்னு பார்த்தோம்னா எல்லாருமே தனித்தனியா பிரிந்தார்கள் அப்படின்னா தாவேக 26%, திமுக 29%, அதிமுக 13%, பிஜேபி 8%, காங்கிரஸ் 4%, மற்றவர்கள் 9%, முடிவு செய்யாதவர்கள் 11% சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சினாரியோ 1 படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. அதிமுக கேப் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இருக்கிறதாவும் தெரியுது. அடுத்தது சினாரியோ 2 படி பார்க்கும் பொழுது டிவிகே அண்ட் காங்கிரஸ் இந்த அலையன்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படின்றது தெரியல. ஒரு 35%ல ஒரு கேப் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கும் காங்கிரஸ் தாவேகாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 8% வரைக்கும் கேப் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சினாரியோ 3 படி பார்க்கும் பொழுது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி களம் இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே 11ல இருந்து 12% பேர் நாங்க முடிவு செய்யலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாக்கு தான் வெற்றி தோல்வி யாரு ஜெயிக்கணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய வாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 சினாரியோ இப்படி எல்லாம் நடந்ததுன்னா இவர்கள் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுல எந்த சினாரியோலையுமே வந்துட்டு அதிமுக என்டிஏ இவர்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஒன்னு திமுக இன்னொன்னு டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. களம் இப்படித்தான் இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.